அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 971 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முலா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 325 ஃபீல்ஸ் ஆகவும், 1 தினார் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 559 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 159 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 994 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. இந்த நாட்களில் தங்க விலை கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா சமீப காலமாக விலை அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ லீவுக்கு சாப்பிட போகிறவங்க எல்லாம் இப்போ வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக குவைத்தோட துணை பிரதமர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குவைத்தோட முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால பொதுமக்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடமிருந்து ஏராளமானோர் அவர்கள் நேற்று ஈத் அல் அதா வாழ்த்து தெரிவித்ததாகவும் மற்றும் அமைச்சரின் உடல்நலம் மற்றும் அவர் விரைவாக பணிக்கு திரும்ப பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் செய்திகள் அல் ஜரீதா நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததா குவைத்தோட பட்டத்து இளவரசர் குவைத்தில் உள்ள மிகப்பெரிய மசூதியான கிராண்ட் மசூதியில் ஈத் அல் அதா தொழுகையை நடத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகுட இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அகமது அல் சபா, மூத்த ஷேக்குகள், பிரதமர், உச்சநீதிமன்ற கவுன்சிலின் தலைவர் மற்றும் நீதிமன்ற தலைவர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபா, ஆலோசகர் டாக்டர் அடல் மசீத் பௌரஸி மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளுடன் கிராண்ட் மசூதியில் ஈத் தொழுகையை நிறைவேற்றினார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை கடவுள் அனைவருக்கும் நன்மை, ஆசீர்வாதம் மற்றும் செழிப்புடன் மீண்டும் கொண்டு வரட்டும் என அவர் பிரார்த்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா நேற்றைய தினம் குவைத்தில் நுவைசி பார்டர் மற்றும் கைரான் மால் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டார் அல் அத்வானி. வாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது உள்துறை அமைச்சகம் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி ஈத் அல் அதா விடுமுறையின் போது பாதுகாப்பு படைகளின் தயார் நிலையை மதிப்பாய்வு செய்யவும், எல்லை புள்ளிகள் மற்றும் சேவை தளங்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும், நுவைசீப் எல்லையை கடக்கும் இடம் மற்றும் நுவைசீப் காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா குவைத்தில் இந்த ஈல் அல் அதாவை முன்னிட்டு 5 நாட்கள் விடுமுறையொட்டி இந்த சாலட், அதாவது இந்த ரூம் எடுத்து தங்குறது, பாலைவனத்தில் போய் தங்குறது, கைரான் அந்த பகுதியில் போய் அப்தலியில் ரூம் எடுத்து தங்குறது, அந்த மாதிரி உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈத் அல் அதா விடுமுறையொட்டி அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்களிலிருந்து விலகி குடும்பங்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட அனைவரும் ஒரு புகலிடமாகவும் முதல் மற்றும் மிகவும் கவர்ச்சிகரமான விருப்பமாகவும் சேலட்களை நாடியுள்ளனர். குறிப்பாக கடுமையான வெப்பத்தின் மத்தியில் அவை வழங்கும் கடலோர சூழ்நிலையையும் விரிவான பொழுதுபோக்கு சேவைகளையும் கருத்தில் கொண்டு நாட்டிற்கு வெளியே பயணம் செய்வது பலருக்கும் சாத்தியமில்லாத நேரத்தில் இந்த சூழ்நிலையில் சபா அல் அகமது கடல் நகரத்தில் உள்ள சேலட்களுக்கு அதிக தேவை மற்றும் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டதாக பல முன்பதிவு அலுவலக ஊழியர்கள் செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தினர். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குவைத்தில் ஜூன் 11ஆம் தேதி ஸ்ட்ராபெரி மூன் ஒளிர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அல் ஒசேரி அறிவியல் மையம் கடந்த புதன்கிழமையை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 11ஆம் தேதி ஸ்ட்ராபெரி மூன் என அழைக்கப்படும் முழு நிலவு வானத்தை ஒளிர செய்யும் என்று அல் சயாசா நாளிதழில் செய்தி வெளியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் செயற்குறிப்பில் இந்த நேரத்தில் வடக்கு அரைக்கோளத்தில் பழுக்க வைக்கும் ஸ்ட்ராபெரிகளில் இருந்து இந்த பெயர் வந்தது எனவும் இந்த மையம் விளக்கியுள்ளது. அடுத்தபடியா குவைத்தில் காற்றின் ஈரப்பதம் சற்று அதிகரிக்கும் எனவும் அடுத்த வாரத்திலிருந்து தூசி மற்றும் புழுதி காற்றோட தன்மையில் மாறுபாடு ஏற்படும் எனவும் வானிலை ஆராய்ச்சியாளர் ஃபஹத் அல் உத்தைபி தெரிவித்துள்ளார். அடுத்ததா அப்தலி பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்றைய தினம் மாலை மருத்துவமனைக்கு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதில் விளக்கு கம்பம், அதாவது ஸ்ட்ரீட் லைட்ல போய் மோதினதுல ஒருவர் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்திய செய்தியை பார்க்கலாம் வாங்க. அது குறிப்பா தமிழ்நாட்டுல வெயிலோட
தாக்கம் வந்து தினந்தோறும் அதிகரித்து வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் 103.6 ஃபேரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101.4 ஃபேரன்ஹீட்டும், ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 102.5 ஃபேரன்ஹீட்டும், கரூரில் பார்த்தீங்கன்னா 100.7 ஃபேரன்ஹீட்டும், பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 102.7 ஃபேரன்ஹீட்டும், தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா 100.4 ஃபேரன்ஹீட்டும், பரங்கிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 100.4 ஃபேரன்ஹீட்டும், திருச்சியில் பார்த்தீங்கன்னா 101.6 ஃபேரன்ஹீட்டும், திருத்தணியில் பார்த்தீங்கன்னா 100.5 ஃபேரன்ஹீட்டும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததா அமெரிக்காவில் உள்ள தற்காப்பு பயிற்சி மையத்தில் அளிக்கப்பட்ட பயிற்சியின் போது உடல் உறுப்புகள் செயலிழந்த மாணவருக்கு ரூபாய் 466 கோடி இழப்பீடு வழங்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.